கமெண்ட் செக்ஷன் நம்மளை செதுக்கிறதுக்கான ஒரு முக்கிய பங்கு அந்த ஒரு செக்ஷன் தான். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நமக்கு பண்ணுற கமெண்ட்ஸை பார்த்து நம்மளே திருத்திக்கிட்டு நம்மளை டெவலப் பண்ணிக்குவோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த கமெண்ட்டில் ஒரு சில பேர் தகாத வார்த்தைகளில் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடித்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளால் பார்க்கவே கன்றாவியாக இருக்கும். இதில் எங்கேருந்து படிக்கிறது? ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி அந்த மாதிரியான யூசர்ஸை ஹைட் பண்ணுறது நம்ம சேனல் வந்து பெர்மனெண்ட்டாக, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் உங்கள் சேனல் டெவலப் ஆகும்போது இதெல்லாம் தவிர்க்க முடியும். ஏன்னா ஒரு 100 கமெண்ட் வரும்போது உங்களால் ரிப்ளை பண்ண முடியும். அதுவே 1000 10,000னு வரும்போது கண்டிப்பாக சிரமப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ஃபில்டர்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு யூடியூப்லேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இது பாபார்க் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாபா. அப்புறம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, வழக்கம் போல் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.youtube.com டைப் பண்ணி யூடியூபோட அஃபிஷியல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு கீழே இருக்கிறனால அந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சேனலில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? அப்போ அங்கே டாப் ரைட் கார்னரில் லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா கூகுள் குரோமோட சைன்இன் பேஜ், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். டாப் ரைட் கார்னரில் இருக்கிற லோகோவுக்கு மேலே இருக்கிற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணால் தான் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பிசியில் இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் நீங்கள் டாப் ரைட் கார்னரில் இருக்கிற உங்கள் சேனல் லோகோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி சைன்இன் பண்ணலன்னா சைன்இன் பண்ணிவிட்டு கீழே யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் லெஃப்ட் சைட் கீழே ஒரு கேர் ஐக்கான் இருக்கும், செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வரும். இதில் லெஃப்ட் சைட் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. அதில் கம்யூனிட்டின்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ஆட்டோமேட்டட் ஃபில்டர்ஸு, டிஃபால்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளாக்டு வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே தான் விஷயமே இருக்குது. உங்கள் சேனலில் சில கேவலமான கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் டேக்ஸ் கொடுக்குற மாதிரியே கொடுக்கணும். இப்போ டேக்ஸ்னால் எப்படி கொடுப்பீங்க? ஒரு கீவேர்டு கமா, அடுத்த கீவேர்டு கமா, அடுத்த கீவேர்டு இந்த மாதிரி கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரியே ஒரு கெட்ட வார்த்தை கமா, அடுத்த கெட்ட வார்த்தை கமா, இப்படி நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரில அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜா, ஒன்றுமே பண்ண முடியாது. கூகுளில் தேடியாவது நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையும் இதில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ என்ன மாதிரி ஆங்கிள்லாம் கொடுமை உங்களை திட்டுவாங்கன்னு நீங்களே கணிச்சு ஒரு முடிவுக்கு வந்து அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் டேக்ஸை கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஒரு 10 to 15 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் யாராவது அந்த கேவலவாதிங்க அந்த மாதிரியான கமெண்ட்ஸை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அவங்க கமெண்ட் எவ்வளோ லென்த்தாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த இந்த வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு அந்த கமெண்ட்டில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட் ஃபில்டர் ஆகி ஹெல்டு ஃபார் ரிவ்யூ, அதாவது ஸ்பேம் கமெண்ட்ஸ்லாம் போய் ஸ்டோர் ஆகிற இடம் தாங்க அது. அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அந்த கமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அல்லது ரிப்போர்ட் ஸ்பேம்னு கொடுத்து அவங்கள காலி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பப்ளிஷ்டு கமெண்ட்ஸில் அந்த பேட் கமெண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அதே மாதிரியே இதுலேயே ஹைட் யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களோட ஐடி லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணணும். சேனல் லிங்க் எப்படி நம்ம காப்பி பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்களோட லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் நபருடைய எந்த கமெண்ட்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிரும். இப்படி எந்த ஆப்ஷன்ஸை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமும் புதுசாக ஏதாவது கெட்ட வார்த்தையில் எவனா திட்டினா அப்படின்னா அந்த வார்த்தையும் நீங்கள் தூக்கிட்டு வந்து திருப்பி இங்கே அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். எல்லா நாதாரிங்களையும் நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக்கு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரு மறக்காமல் பண்ணி விட்ருங்க. இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.